சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத கதையில அந்த தௌமியரோட பிரதான சிஷ்யர்கள்ல அடுத்த சிஷ்யர் உபமன்யு. இந்த உபமன்யுக்கு ஒரு நாள் தௌமியர் கூப்பிடுறார். அவனை பரீட்சை பண்ணணும்னு நினைக்கிறார். நம்ம இப்ப எல்லாம் சொல்ற மாதிரி பரீட்சைங்கிறது அந்த காலத்து குருமார்கள் ஒரு சொன்னதையே திருப்பி சொல்லும்படியெல்லாம் எதுவும் பயிற்சிகள் கொடுக்கல. வாழ்க்கையில தான் கற்ற அறிவை, தான் கற்ற ஞானத்தை எப்படி அவ அத பிரதிபலிக்கிறா வாழ்க்கையில, அது மூலமா தான் அந்த பரீட்சை அவெல்லாம் ஏற்படுத்தினார். அதே மாதிரி தௌமியர் இந்த உபமன்யுவை கூப்பிட்டு நிறைய மாடுகளை கொடுத்து இந்த மாடுகளை மேய்ச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புறார். உபமன்யுவும் மாடு மேய்க்கிறான். காத்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மேய்ச்சிட்டு சாயந்தரமா வரும்போது அன்னைக்கு உபமன்யுவை பார்த்து தௌமியர் கூப்பிட்டு பேசுற, ஏன்பா நீ ரொம்ப பொலிவோட இருக்கியே, ரொம்ப உன்னோட சரீரம் ரொம்ப வலிமையாவும் தேஜஸா இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறார். என்ன சாப்பிடுற அப்படின்னு கேக்குறார். நான் தினமும் பிக்ஷை எடுத்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இனிமே நீ பிக்ஷை எடுத்தேன்னாக்கா அதை நீ சாப்பிடாம என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற. சரின்னு மறுநாள் அவன் பிக்ஷை எடுக்கிறான். எடுத்துன்னு முதல்ல குரு கிட்ட சமர்ப்பிக்கிறான். சமர்ப்பிச்சுட்டு மாடு மேய்க்க போயிடுறான். அன்னைக்கு சாயந்தரம் திரும்பியும் பார்க்கும்போது அவன் இப்பவும் பலசாலியாவும் தேஜஸ்வியாவும் தெரியறான். ரொம்ப அவனோட சரீரம் பளபளன்னு இருக்கு. தௌமியர் திருப்பியும் கூப்பிடுறார், என்னப்பா இன்னைக்கு பிக்ஷை எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த, இருந்தாலும் நீ நல்லா கம்பீரமா இருக்கியே, நல்லா தேஜஸ்வியா இருக்கியே, நல்லா உற்சாகமா இருக்கியே, நீ என்ன பண்ணினா, என்ன சாப்பிட்டன்னு கேக்குற. உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த பிக்ஷையை கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு தடவை பிக்ஷை எடுத்து நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற தௌமியருக்கு கோபம் வருது. நீ எப்படி இன்னொரு தடவை போய் பிக்ஷை எடுக்கலாம்? நீ அப்படின்னா எடுக்க கூடாது. பிக்ஷைங்கிறது ஒரு தடவை தான் எடுக்கணும். இரண்டாவது தடவை பிக்ஷை எடுக்கிறது இன்னொருத்தருக்கு போக வேண்டிய உணவை நீ அபகரிக்கிற மாதிரி ஆறுது. நீ கண்டிப்பா போய் பிக்ஷை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற. உபமன்யு அதுக்கு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் திருப்பியும் மாடு மேய்க்க போறா. அன்றைக்கு சாயந்தரமும் தௌமியர் உபமன்யுவை பாக்குற. அப்பயும் நல்ல உற்சாகமாவும் பளபளன்னு இருக்கான். கூப்பிடுறார் தௌமியர், பிக்ஷை எடுத்தியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல குருவே, நீங்க சொன்னதுனால நான் பிக்ஷையே எடுக்கல அப்படின்ன உடனே, அப்புறம் எப்படி நீ இவ்வளவு உற்சாகமா இருக்க அப்படின்ன உடனே அவன் சொல்றான், இந்த நான் மாடுகளை அழிச்சுன்னு போறேன் இல்லையா, இந்த மாடுகளோட பாலை நான் நல்லா நிறைய பால் கிடைக்கிறது, அந்த பாலை எடுத்து பருகிட்டு நான் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பாலை சாப்பிட்டதுனால நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு தௌமியருக்கு கோபம் வருது. அது கன்றுகளுக்கு உண்டான பால், அதை எப்படி நீ அபகரிக்கலாம்? நீ கண்டிப்பா அந்த பாலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதுக்கும் தௌமியர் தடை விதிச்சுடுறாரு. உபமன்யு அதுக்கும் சரிங்கிறான். அப்புறமா அதுக்கு அடுத்த நாள் அவன் மாடு மேய்க்க போறான். பால் சாப்பிடல, பிக்ஷை எடுக்கல. அவன் பாட்டுக்கு பசியோடையும் களைப்போடையும் அந்த மாடுகளை மேய்க்கிறான். திரும்பி வரான், ரொம்ப களைப்பா இருக்கான். தௌமியர் அவனை பார்த்துட்டே இருக்க. இப்படியே சில நாட்கள் போறது. உணவே இல்லாம வாடி போறான். பசி தாங்க முடியல. அப்போ ஒரு நாள் எருக்க இலை எடுத்து சாப்பிடுறான். இந்த எருக்க இலைய சாப்பிட்டதுனால அவனுக்கு கண் பார்வை போயிடுறது. கண் பார்வை போனவன் அப்படியே அந்த காடு வழியா வரும்போது ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துடுறான். இந்த உபமன்யு குருகுலத்துக்கு திரும்பி வரவே இல்லை. தௌமியர் உபமன்யு எங்க அப்படின்னு சீடர்களை கேட்கிறார். இல்ல தெரியல, அவன் போனா வெளியில, எங்க போனான்னு தெரியல அப்படின்ன உடனே சிஷ்யர்களோட சேர்ந்து தௌமியர் பக்கத்துல இருக்கிற வனத்துல தேட ஆரம்பிக்கிறார் உபமன்யுவை. அப்போ உபமன்யுன்னு கூப்பிடும் போது ஒரு கிணத்துக்குள்ள இருந்து ஒரு ஈனமான குரல் கேட்கறது. குருவே, நான் இங்க இருக்கேன். எப்படி ஆருணி அந்த மடையில படுத்துட்டு அவன் குரல் கொடுத்தானோ, குருவே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அவன் குரல் கொடுக்கறான். அப்போ குரு அவனை பார்த்து, இந்த மாதிரி எருக்க இலைய சாப்பிட்டேன், ரொம்ப பசி தாங்காம கண்ணு போயிடுது அப்படின்னு அவன் ரொம்ப துக்கப்படுறான். அப்ப தௌமியர் ரொம்ப வருத்தப்படுறார். ஏன்பா இப்படி பண்ணின? நான் தான் உன்னை எதுவும் சாப்பிடாதுன்னு சொன்னேன். ஏன் சாப்பிட்ட? சரி, நீ என்ன பண்ணு, அஸ்வினி தேவர்களை வேண்டிக்கோ. அஸ்வினி தேவர்கள் உன்னுடைய கண்ணை குணப்படுத்துவா, உனக்கு உண்டான மருந்து அவ கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். உபமன்யுவும் குருவோட வார்த்தையின்படி
அந்த அஸ்வினி தேவர்களை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறான், அவளை ஸ்துதிக்கிறான். இவனுடைய பிரார்த்தனைய ஸ்துதிகளையும் கேட்ட அஸ்வினி தேவர்கள் மகிழ்ந்து போய் அவன் முன்னாடி தோன்றி அவன் ஒரு மருந்து கலவைய அவன் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றான். அப்ப உபமன்யு மறுத்துடுறான். என் குருவை கேட்காம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். குருவை கேட்காம ஒரு விஷயத்த சாப்பிட்ட இந்த இருக்க இலைய, அதனால எனக்கு வந்த பிரச்சனை போதும், நான் அதனால இதை சாப்பிட மாட்டேன். என் குருவோட ஆக்கியம் இல்லாம நான் ஒரு காரியமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அஸ்வினி தேவர்கள் அவனோட குரு பக்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ நீ உன்னுடைய குரு பக்தியே உன்னை காப்பாத்துறதுப்பா, உன் கண்ணு உனக்கு திரும்பி கிடைச்சிடுறதுன்னு கண்ணை கொடுத்துடுறான். அவனுக்கு கண் வந்துடுறது. அப்ப தௌமியர் ஆசீர்வாதம் பண்றார், உனக்கு ஞானம் திறந்தெடுத்து அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இருந்து அவன் ரொம்ப பொலிவோடையும் தேஜஸோடையும் இருக்கும்போது குரு தௌமியர் அவனுக்கு சரீரத்து மேல இருந்த அபிமானத்தை விடுறதுக்காக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். அதனால்தான் அவன் எதை சாப்பிட்டாலுமே இது கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம சரீர அபிமானத்தை விடணும் ஞானம் பெறறதுக்கு அப்படிங்கிறத ஒரு குரு அவனுக்கு சொல்லாம சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனித மனமானது ஒரு பசி அப்படிங்கிற நம்ம இந்திரியங்களால வரக்கூடிய ஒரு துன்பத்தினால உடனே ஏதாவது ஒரு அறிவீனமான ஒரு விஷயத்துக்குள்ள ஈடுபட்டுரும், ஒரு அஞ்ஞானத்துக்குள்ள போயிடும். அதுதான் இந்த இருக்கை இலைய வாங்கி சாப்பிடுறது. அது மூலமா இந்த உலகத்தை மறந்து கண்ணு தெரியாம போறது. உண்மையான ஞானம் என்ன அப்படிங்கிறது இந்த அவித்யை வந்ததுனாக்க கண்டிப்பா போயிடும். இது எல்லாத்தையுமே தௌமியர் இது மூலமா, இந்த கதைகள் மூலமா நமக்கு இத புரிய வைக்கிறான். தௌமியர் இது மூலமா தான் அந்த சிஷ்யனுக்கு ஞானம் எப்படி அவன் அடையணும் அப்படிங்கறத வழிவகுத்து கொடுக்கிறார். இது மகாபாரதத்துல ரொம்ப ஒரு முக்கியமான கதை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை. ஒரு ஞானம் அப்படிங்கிறது அவ்வளவு லேஸ்ல வந்துடாது. எப்ப குருவோட வாக்கியத்தை, குருவோட வார்த்தையை இறுக்கி பிடிச்சுக்கிறோமோ அப்பதான் ஞானம் பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான கதை.